Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கான்டென்ட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் நல்லா நம்ம போடுற வீடியோவை வந்து சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கலாம். மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கண்டென்ட்டை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி இன்ஜெக்ஷனுடைய விளக்கம். டெம்பரவரி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது சிவில் வழக்கில் வந்து ஒரு உரிமையை பாதுகாப்பதற்காக வழக்கு தொடரும் பொழுதோ இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா வழக்கின் இடையிலோ வந்து தேவைப்படும் பொழுது நம்ம வந்து இன்டர்லோகட்டரி அப்ளிகேஷன் ஐஏன்னு சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் அந்த பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணி நம்மளுடைய உரிமை பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக ஒரு டெம்பரவரியாக ஒரு இன்ஜெக்ஷனை வந்து வாங்கி வைத்து கொள்வது தான் டெம்பரவரி இன்ஜெக்ஷன். இந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தில் நம்ம ஒரு உரிமையை காப்பதற்கு, அதாவது நம்ம யாருக்கு எதிராக வழக்கு தொடர்றோமோ அவங்களை வந்து ஒரு செயலை செய்ய வைப்பதற்கு, இல்லை என்றால் ஒரு செயலை செய்ய விடாமல் தடுப்பதற்கு இந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வந்து உதவுது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் மனு தாக்கல் செய்யும் பொழுது, வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது நம் வழக்கறிஞர் மூலமாக வாதாடி அதனுடைய உண்மைத்தன்மையை எடுத்து கூறி அதை வந்து நீதிமன்றம் ஏற்ற பின்பு அது உண்மையாகவே வந்து வழக்கு தொடர்புடைய உரிமை பாதிக்கப்படுகிறது, அதாவது எதிராளி அந்த உரிமையை பறிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இது டெம்பரவரி இன்ஜெக்ஷன்னா தற்காலிக தடை உத்தரவு அப்படின்னு பொருள்படுது. இது வந்து ஒரு தற்காலிகமானதாக இருந்தாலும் இது வழக்கு முடியும் வர இந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வந்து எஃபெக்டில் இருக்கும். அந்த உத்தரவுக்கு எதிராளி வந்து கட்டுப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைமையும் இருக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு நிலமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை கூட்டு நிலமாக இருக்கும் பொழுது ஒரு கூட்டாக தான் விற்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து தனியாக ஒருத்தர் விற்க முனைகிறார். அப்படிங்கிற பட்சத்தில் அதில் உரிமை உள்ளவர் பாதிக்கப்படுகிறார். அப்படிங்கும் பொழுது நீதிமன்றத்தில் வந்து இதை வந்து விற்கிறதுக்கு அவர் முற்படுகிறார். அதனால் வந்து ஒரு டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், நீங்கள் இதை வந்து விற்க வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தடை உத்தரவு வந்து வாங்கலாம். இந்த இன்ஜெக்ஷன் வந்து டெம்பரவரி இன்ஜெக்ஷன், அதாவது இடைக்கால உறுத்து கட்டளைன்னு சொல்லுவாங்க சரியா. இதை வந்து நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது அந்த இதை பரிசீலனை செய்து அதை வந்து ஸ்டேட்டஸ் கோ வந்து பண்ணிடுவாங்க. அந்த இடைக்கால உறுத்து கட்டளை மூலமாக ஸ்டேட்டஸ் கோ வந்து நிலைநிறுத்தப்படும். அதாவது தற்போதைய நிலையிலேயே அந்த இடம் வந்து தொடர்ந்து இருக்க வேண்டும், யாரும் அந்த இடத்தை விற்க முற்படக்கூடாது இந்த வழக்கு முடியும் வரை அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இந்த இன்ஜெக்ஷன் வந்து டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வந்து ஃபைல் பண்ணுறது சிபிசி, அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோடு ஆர்டர் 39 கீழே வந்து இந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வந்து செயல்படுத்துவாங்க. ஒரு செயலை வந்து தடுப்பதற்கும் ஒரு செயலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி மேண்டட்டரியாக கட்டளை இடுவதற்கும் இதன் மூலமாக நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வந்து இருக்குது. இப்போ வழக்கு நிபந்தனைகள் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரி இன்ஜெக்ஷனில் முக்கியமாக என்ன நீதிமன்றம் பார்க்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பிரைமா ஃபேசி கேஸாக இருக்கணும், தெளிவான ஒரு வழக்காக இருக்கணும், ஆதாரம் சரியான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு இது. இர்ரிட்ரீவபிள் இன்ஜுரியாக இருக்கணும், அதாவது வழக்கு தாக்கல் பண்ணுவதற்கு அளவுக்கு அதிகமான சேதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும், அளவில்லாத சேதமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இருக்கணும், அதாவது நன்மை தீமை சமநிலையில் இருக்கணும், தீமைகளும் அதில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இருக்கும் பொழுது நம்ம டெம்பரவரி இன்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணி நம்ம வந்து அதுக்கு உத்தரவை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த இன்டர்லோகட்டரி அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஆர்டர் 39 ரூல் 1 and 2 அண்டர் சிபிசியில் வந்து ஃபைல் பண்ணி
நம்ம நீதிமன்றத்தில் தேவையான ஆவணங்கள், அது வழக்குக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அந்த ஆவணங்களை வந்து நம்ம சமர்ப்பித்து நம்ம அந்த இன்டர்லோகேட்டரி அப்ளிகேஷனில் டெம்பரரி இன்ஜெக்ஷன் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம இந்த சொத்து சம்பந்தமான வழக்கு அப்படிங்கும்பொழுது அந்த சொத்து பத்திரம், அந்த சொத்தினுடைய பட்டா, சிட்டா, அடங்கல் இதை வந்து நம்ம தாக்கல் பண்ண வேண்டியிருக்கும். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து தாக்கல் பண்ண வேண்டியிருக்கும். இது அனைத்துமே வந்து ஒரிஜினலை வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி முக்கியமாக பிரைமா ஃபேசி கேஸாக இருக்கணும், இர்ரிட்ரீவபிள் இன்ஜரியாக இருக்கணும், பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வந்து இருக்கணும். இந்த இன்டர்லாக்டரி அப்ளிகேஷனுங்கிறது ஒரு அஃபிடவிட்டாக வந்து தாக்கல் பண்ணணும் வழக்குடன். அதில் வந்து யார் தாக்கல் பண்ணுறாங்களோ அவங்க கையெழுத்திட்டு என்ன விவரம், உண்மையான விவரங்களை வந்து மனுவில் வந்து சரிவர சொல்ல வேண்டும். சொத்தின் விவரம், எதனால் வந்து பாதிக்கப்படுகிறோம், என்ன செயல்களால் பாதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். மற்றும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஆதாரமாக தேவைப்படும்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அந்த சொத்து சம்பந்தமான ஃபோட்டோக்கள் வந்து கொடுக்கலாம், வீடியோக்கள் கொடுக்கலாம், சாட்சி வந்து நம்ம வந்து நிலைநிறுத்தலாம். இதெல்லாம் வந்து நிலைநிறுத்தும் பொழுது நமக்கு இந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வந்து கிடைப்பதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இப்போது நீதிமன்றம் நம்மளுடைய கூற்றை ஏற்று, உண்மைத்தன்மையை ஏற்று டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது அந்த இடத்தை விற்கக்கூடாது அப்படின்னா எதிர்மனுதாரர் வந்து அந்த இடத்தை விற்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்படியே அவர் விற்க முற்படுகிறார் அந்த உத்தரவை மீறி அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு போகும். அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது கிரிமினல் ப்ரொசீஜருக்கு போகும். அதுக்கு வந்து ஃபைன் வந்து போடுவாங்க. மற்றும் பார்த்தீங்கன்னா சிறைக்கும் தள்ளுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இதுக்கு வந்து அந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷனை எதிர்மனுதாரர் கண்டிப்பாக அவர் வந்து கடைபிடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. அந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷனை அவர் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கலாம், எதிர்த்து மனு தாக்கல் செஞ்சு அதை டெம்பரவரி இன்ஜெக்ஷனை எதிர்மனுதாரர் முறிக்க வேண்டும் நீதிமன்றத்தில். அப்படி செய்தால் மட்டுமே வந்து அந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வந்து முறிக்க முடியும். மற்றபடி எந்த ஒரு காரணத்திலும் டெம்பரவரி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வழக்கு முடியும் வரை அந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷன் எஃபெக்ட்லேயே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷனால் நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா டெம்பரவரி இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வாங்குறதுனால உங்களுடைய உரிமை பறிபோகாமல் இருக்கும், உங்களுடைய உரிமை காக்கப்படும். அது சொத்து சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உரிமை சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சிவில் நேச்சர் கேஸில் இந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனின் உரிமையை காப்பதற்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பெட்டிஷனாக வந்து இது செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனால் உங்களுடைய உரிமையை காக்கணும் சிவில் பேரில் அப்படின்னா, ஒரு சொத்து விற்கப்படுகிறது அப்படின்னா ஒரு சொத்தை இவர் ஆக்கிரமிக்க போகிறார், நம்முடைய சொத்தாக இருக்கிறது, அதை தடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வந்து ஃபைல் பண்ணி நீதிமன்றத்தின் மூலமாக, அதாவது சிபிசி அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஆர்டர் 39 ரூல் 1 and 2 இருக்குது. அதன் மூலமாக அஃபிடவிட் அண்ட் பெட்டிஷன் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு நீங்கள் வந்து உத்தரவு பெற்று உங்களுடைய உரிமையை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். எதிர்மனுதாரரின் தவறை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு இது முக்கியமான ஒரு சட்ட நிலையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷனை வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத ஒரு படிப்பினையை வந்து கொடுத்தோம். இது வந்து உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு நம்பிக்கை. நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம், நம்ம வேல்யூ அப்டேட் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற கான்டென்ட் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ரீச் ஆகிறதுனால நீங்கள் உடனே நம்மளுடைய சட்ட ஆலோசனை, சட்ட எஜுகேஷன், அதாவது லீகல் எஜுகேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு சட்ட அறிவை வந்து பெருக்கும்.
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் கண்டென்ட்டை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.